மேல்நீதிமன்ற நீதிபதி சங்க 50 ஆண்டு கால வரலாற்றில் ஒரே ஒரு தமிழன் ஏகமனதாக தலைவராக நியமனம் செய்யப்பட்டேன். 2024 ஆண்டு 50வது ஆண்டுகால பொன்விழா மேல் நீதிமன்றம் விழா நடந்தது. அந்த பொன்விழா என்னுடைய தலைமையில் கொழும்பு மாநகரில் நடைபெற்றது. செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஆட்சியாளர் ஜனாதிபதி பதவியை பெற்றுக் கொண்டார். கடிதம் எழுதினேன், உரிமையுடன் கடிதம் எழுதினேன். மேல் நீதிமன்ற நீதிபதி சங்க தலைவராக எனது நிறைவேற்று குழு உங்களை சந்திக்க விரும்புகிறது என கடிதம் எழுதினேன். மதிப்பளித்தார். கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி 2024 எங்களுக்கு சந்திக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது. எனது தலைமையில் 10 நீதிபதிகள் கலந்து கொண்டோம். ஆட்சியாளரை ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்தோம். நான் ஒருவர்தான் தமிழர். என்னுடன் வந்த சிங்கள சகோதரர்கள், உனது ஓய்வு சம்பந்தமாக நீ கதைக்க வேண்டாம், நாங்கள் கதைக்கிறோம் என கூறி 61 வயசு தை மாசம் 20ஆம் தேதி 2025 வரப்போகின்றது. மொத்தமாக 90 நீதிபதிகள் இருக்கின்றார்கள். அதில் முதலாவது இடத்தில் நீதிபதி இளஞ்செழியன் இருக்கின்றார். நீதிமன்ற லீவ் வருகின்றது, கிறிஸ்துமஸ் லீவு வருகின்றது, புதுவருட லீவு வருகின்றது. எனவே அவருடைய நியமனத்தை ஞாபகப்படுத்தி ஜனாதிபதிக்கு தெரிவித்தார்கள். என்னுடன் நின்று படம் எடுத்தார். படங்கள் தற்சமயமும் என்னிடம் இருக்கின்றன. ஜனாதிபதியா வந்தவரை முதலாக சந்தித்த நீதிபதியும் நான் தான். சந்தோஷமாக கதைத்தார். ஆனால் தை மாதம் 12ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இருந்து 4 நீதிபதிகள் உயர் நீதிமன்றம் நியமனம் பெற்றார்கள். 4 வெற்றிடம் மேல்முறையீட்டு நீதிமன்றில் நான் முதலாவது மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கின்றேன். 8 நாட்கள் தான் இருக்கின்றன. 61 வயது முடிவடைவதற்குள் பதவியுயர்வு வழங்கப்பட வேண்டும். அதான் சட்டம். 8 நாட்கள் 12ஆம் தேதி வெற்றிடம், 20ஆம் தேதி தை மாசம் என்னுடைய ஓய்வு, என்னுடைய கஷ்டகாலம். 13ஆம் தேதி ஜனாதிபதி தோழர் அனுரகுமார திசாநாயக்க சீனா சென்றார். 18ஆம் தேதி சனிக்கிழமை வந்தார். 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 20ஆம் தேதி காலை நான் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறினேன். எனக்கு பதவிகள் தந்திருந்தால் இன்னும் 4 ஆண்டுகள், 2 ஆண்டுகள் மேன்முறையீட்டு நீதிமன்றம், 2 ஆண்டுகள் உயர் நீதிமன்றம். டெஸ்டினி என்று சொன்னார்கள், தலை விதி என்றார்கள். நீதிமன்றத்தை விட்டு வெளியேறிவிட்டேன். 4 கடிதங்கள் எழுதினேன்.
நான் விரும்பி ஓய்வு பெறவில்லை, கட்டாயப்படுத்தி ஓய்வு பெறப்பட்டேன் என 4 கடிதத்துக்கும் எனக்கு பதில் கிடைக்கவில்லை. ஆனால் நான் ஜனாதிபதி நல்லவர், நான் நீதிபதி, யாரையும் குறை சொல்லக்கூடாது. குறை சொல்லும் இடத்தில் நானும் இல்லை. அவர் ஏன் தரவில்லை, எங்கே தவறு நடந்தது, ஏன் நிவர்த்தி செய்யப்படவில்லை, இன்று கூட அது நிவர்த்தி செய்யப்படலாம், அந்த சிந்தனையும் இல்லை. அது சம்பந்தமாக நான் பின்னுக்கு தெரியவும் இல்லை. ஏனெனில் என்னுடைய நீதிமன்ற பதிவாளர் தான் கஜமுகன் இங்கே பேசினார். நீதி, நியாயம், சட்டம், நீதிமன்றம், இந்த 4 தான் நான் வாழ்க்கையிலே தலை குடிந்தேனே ஒழிய வேறு எந்த ஒன்றுக்கும் நான் தலை குடிந்ததாக வரலாறு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வரலாறு எழுதப்படவும் கூடாது. பலர் சொன்னார்கள் போய்க்கதை, சட்ட ரீதியாக எனக்கு தர வேண்டிய உரிமையை கேட்டேன், உரிமை மறுக்கப்பட்டது, அவ்வளவுதான். ஆனால் யாரையும் நான் கூற சொல்லல. நீதித்துறை புனிதமானது, எனது நீதித்துறை புனிதமானது. ஐயா பேராசான் நித்யானந்தன் கூறிய நீதித்துறை எனக்கு தெரியாது. பட் எனது நீதித்துறை மிகவும் புனிதமானது. இங்கே சிரேஷ்ட ஊடகவியலாளர் வித்யாதரன் இருக்கின்றார். அவரை கண்டால் நான் நடிகையும் கேட்பது ஒன்றுதான், நீங்கள் எங்கேயோ செல்ல வேண்டியவர் ஏன் செல்லவில்லை என. 30 ஆண்டுகள் என்ற அறிவு கட்டியவரை ஊடகத்துக்குள்ளேயே இருந்து வளர்ந்து வாழ்ந்து துன்பங்கள், வேதனைகள், ஷூட்டிங், குண்டு தாக்குதல்கள் அனைத்தையும் அனுபவித்த ஒரு மனிதர். அவருடன் சேவையாற்றிய நிமலராஜன் என்னுடன் செம்மணி புதைகுழி வழக்கில் செய்தி சேகரிப்பாளர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதெல்லாம் வரலாறு. மிகவும் சந்தோஷமாயிருக்கிறது. இந்த ஏற்பாட்டாளர்கள் இவர்களை தேடி எடுத்து என்னுடைய சேவை நலன் பாராட்டு விழாவில் அவர்களை முன்னிறுத்தி இந்த மேடையில் அவர்களை அமர வைத்து அவர்கள் சேவை நலன் சம்பந்தமாக பாராட்டுகின்ற நேரடியாக செய்வதை பார்க்கும்போது ஏற்பாட்டாளர்களுக்கு எனது தனிப்பட்ட நன்றியை தெரிந்து கொள்கின்றேன். நான் முதலாக பார்த்த கொலை 78 என நினைக்கின்றேன். இன்பம் செல்வம் கொலை செய்யப்பட்டு மண்டதீவு சந்தியில் போடப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது நாம் மரியோவான் கல்லூரியில் இருந்து விடுதியில் இருந்து வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த முதலாவது திருக்கொலை. நான் முதலாவதாக பார்த்த வழக்கு கொட்டிமணி தங்கத்துறையினுடைய வழக்கு. 83ஆம் ஆண்டு கொழும்பு பல்கலைக்கழக சட்டப்பீடத்துக்கு பக்கத்தில் தான் அந்த காலத்தில் மேல்நீதிமன்றம் குயின்ஸ் கோர்ட் இருக்கிறது. அங்கே போய் நாங்கள் அந்த வழக்குகளை பார்த்தோம். அந்த வழக்கில் ஒரு விடயம் ஞாபகம் வருகின்றது. மரண தண்டனை விதிக்கப்படும் போது உன்னுடைய கடைசி ஆசை என்னென்று கேட்பார்கள். அப்பொழுது கொட்டிமணியும் தங்கத்துறையும் நீதிபதியை மதிக்கின்றோம், இந்த நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என பல விடயங்களை கூறினார்கள். அப்பொழுது இருந்த ஒரு சட்டத்தரணி
இவர் என்ன நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் தெரிவிக்கின்றார், கருத்து தெரிவிக்கின்றார் என நீதிபதியிடம் கூறிய போது மிகவும் தங்கமான நீதிபதி கூறினார், அவன் அழுவதற்கு கூட உரிமை இல்லையா என்று. மரண தண்டனை விதிக்கப்படுகின்றது. கடைசியாக நான் தானே கேட்டேன், அவன் கூறுவதை அனைத்தையும் பதிவு செய்யுங்கள் என்றார். 3 மாதத்தில் இனக்கலவரம் வந்தது. அதில் 53 பேரும் கொல்லப்பட்டார்கள். அந்த கொலையை நேரடியாக பார்த்தவர் பேராசா நித்யானந்தன். அன்றைய வருஷம் வெள்ளிக்கடை சிறைச்சாலையில் இருந்தவர். பின்னர் இடமாற்றப்பட்டவர் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு. இதுகளெல்லாம் எங்களுடைய இனத்தின் வரலாறு. நீதித்துறை நான் ஏன் புனிதமானது என கூறினேன் என்றால், 28 ஆண்டுகள் நான் கடமை புரிந்தேன். சந்திரிகா அம்மையார், மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன, கோட்டாபய ராஜபக்ச, இப்பொழுது அனுபகுமார திசநாயக்க. எனக்கு எவ்விதமான நேரடியான அச்சுறுத்தல்கள் எதுவும் அவர்களும் தரவில்லை. நானும் அதற்கு பின்னுக்கு சம்பவங்களை ஏற்கப்படும் அளவுக்கு நானும் நடக்கவில்லை. இது அது அந்த வகையில் தான் கூறினேன். 28 ஆண்டுகள் எனது சேவை புனிதமானது. அவர்களும் என்னை அச்சுறுத்தவில்லை. அதே போன்று எத்தனையோ தமிழ் இயக்கங்கள், வவுனியா மண்ணை நீங்கள் உங்களுக்கு தெரியும். வவுனியாவில் அனைத்து இயக்கங்களின் தலைமை காரியாலயம், அனைவரிடமும் பிஸ்டல். யாரு சொல்றார், யாரு என்ன நடக்க ஒன்றுமே தெரியாது. ஆனால் எனக்கு அச்சுறுத்தல் யாரும் எடுக்கவில்லை. இறுதியாக ஒரு விடயத்தை கூறி அமர்கின்றேன். யுத்தம் உச்சக்கட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது 25 விடுதலை புலிகளின் சடலங்கள் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டது. சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திடம் கேட்டேன், இந்த விடுதலை புலிகளின் சடலங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களா என கேட்டு சொல்லும்படி. ஏனெனில் நான் ஸ்வீடன் லூன் யூனிவர்சிட்டியில் ஹியூமனிடேரியன் லா படித்தேன். எவர் செத்தாலும் இறந்தது அது ஒரு உயிரற்ற ஒரு உடல். அந்த உயிரற்ற உடலுக்கு குற்றம் செய்ய தெரியாது. சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் அங்கே அவர்களிடம் கோரிய போது எனக்கு 25 இலக்கத்தகடுகள் கொண்ட இலக்கம் வந்தது. தானா வீணா பூனா தமிழீழ விடுதலை புலிகள் இலக்கம் 25, 30 என. இந்த இலக்க தகடுகள் இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என நான் அதனை பார்வையிட்டு விடுதலை புலிகள் வழங்குமாறு சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைத்தேன். அடுத்த நாள் காலை விடுதலை புலிகளிடம் இருந்து சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் ஊடாக எனக்கு தகவல் வந்தது, 35 ராணுவ சடலங்கள் இருக்கின்றன தேவையான. நான் ராணுவ தளபதியுடன் பேசினேன். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், அந்த 35 சடலங்களையும் பார்வையிடுவதற்கு 500க்கு மேற்பட்ட சிங்கள தாய்மார் எனது நீதிமன்றத்தில் கூடினார்கள். எப்படியாவது அந்த சடலத்தை பெற்றுத்தாருங்கள் என. நான் ஒரு அரசாங்க நீதிபதி, அரசாங்க வரையறைக்கு உட்பட்டு நீதிமன்றம் நடத்த வேண்டிய நீதிபதி. அரச வரம் வெள்ளைகளை கடந்து தீர்ப்பெழுதினேன்.
அனைத்து சடலங்களையும் ஏற்றுக்கொள்ள தயார், அனுப்பி வைக்கும்படி கோருகிறேன். அனைத்து சடலங்களும் வந்தன. ஒருபுறம் தமிழ் தாய்மார் விடுதலை புலிகளின் உடலை பார்த்து கதறுகிறார்கள், மறுபுறம் இராணுவத்தினரின் உடலை பார்த்து சிங்கள தாய்மார் கதறுகிறார்கள். பிரேரசாலையில் 2 இரத்தமும் வடிந்து ஓடுகின்றது. அப்பொழுது நான் கேட்டேன், இதில் எது தமிழ் எது சிங்களம் என அதாவது அடையாளம் காண முடியுமா என்று தலைப்பு செய்தியாக உதயன் தலைப்பு செய்திவிட்டது. நீதிபதி இளஞ்செழியன் கோர்ட்டில் மட்டுமில்ல ரோட்டிலும் நீதிபதி என எங்களுடைய வித்யாதரன் தலைமையிலான குழு பத்திரிகை தலைப்பு செய்தியாக போட்டது. நான் ஏன் கூறுகிறேன் என்றால், அங்கும் இங்கும் ஏழை தாயின் புதல்வர்கள் தான் இறந்தார்கள். அவங்க கதறுகின்ற கதறல் 1000 சடலங்களை நாம் பார்த்தேன். மொத்தமாக 1000 சடலம் நாம் பார்த்திருக்கிறேன். அதில் இராணுவத்தினருடைய சடலங்கள், விடுதலை புலிகள் மற்றும் தமிழ் இயக்கங்களுடைய சடலங்கள், பொதுமக்களுடைய சடலங்களை நான் பார்வையிட்டேன், விசாரணை நடத்தினேன். மனித நேயம், மனிதாபிமானம் அனைத்தும் இறந்து போன ஒரு நிலையைத்தான் நான் பார்வையிட்டேன். இருந்தாலும் ஓயவில்லை. இறுதி வரை போராடினோம். இறுதி வரை நீதித்துறையை இயக்க வேண்டும் என நான் போராடினேன். 9 ஆண்டுகள் வவுனியா நீதவாங்க. நான் மேல் நீதிமன்ற நீதிபதியை ஒரு பக்கத்தில் வையுங்கோ. அது 10 வருஷத்துக்கு முன்னுக்கு நடந்த கொலையை விசாரிக்கிற நீதிபதி தான் மேல் நீதிமன்ற நீதிபதி. 24 நிமிஷத்தில் சுடுவதை விசாரணை செய்கிற நீதிபதி நீதவான், வவுனியா நீதவான். 9 ஆண்டுகள் இருந்து ஒவ்வொரு நிமிடமும் நான் வீதியில் பண்டாரிக்குளம் குருவங்காடு வீதியில் வந்து கொண்டிருந்த போது துப்பாக்கி பிரயோகம் கேட்கின்றது. உடனடியாக என்னுடைய வாகனம் துப்பாக்கி பிரயோகம் கேட்ட இடத்தை நோக்கி போனேன். அங்கே ஒருவருடைய உடல் சாகவில்லை, கால் துடித்துக் கொண்டிருக்கின்றது. தலை மனைவியின் மடியில் தலை இருக்கின்றது. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவதற்கு எவரும் வரவில்லை. அச்சம். உடனடியாக ஆம்புலன்ஸை அழைத்து நான் ஆளை அனுப்பினேன். அவள் பின்னர் இறந்து விட்டார். 24 நிமிடத்தில் பார்வையிட்டேன். அதே போன்று செம்மணி புதைகுழியில் எலும்பு கூடுகளையும் பார்வையிட்டு விசாரணை நடத்தினேன். காலத்தின் சோதனை. கடவுள் என்றார்கள், எனக்கு கடவுளும் கண்டிருக்கவில்லை. என்னுடைய நண்பர் கூறினால், செழியன் நல்லதுக்குத்தான் உனக்கு பதவி ஒரு கிடைக்கவில்லை என்று. எனக்கு அதுவும் விளங்கவில்லை. இருப்பினும் நான் நீதித்துறையை நேசிக்கின்றேன், சுவாசிக்கின்றேன். இந்த ஏற்பாடு செய்த எனது சகோதர நடா சிவராஜா, அவருடன் சேர்ந்து ஏற்பாடுகள் செய்த வேலனை மத்திய மகாவித்தியாலய ஒன்றிய தீவக அனைத்து ஏற்பாட்டாளர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் எனது குடும்பம் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மேடையில் இருக்கின்ற பெரியவர்கள், சட்டத்தரணி ஐயாவுடன் நான் ஒரு முறையும் கதைத்ததில்லை. நித்யானந்தன் ஐயாவுடன் ஒரு முறை கூட நான் கதைத்ததில்லை.
தயானந்தா நண்பருடன் கதைத்ததில்லை. அவரை பற்றி நிறைய தெரியும். அவர் கொடிகட்டி பறந்த ஒரு ஊடகவியலாளர். எங்களுடைய சிறிய காலத்தில் அவருடைய பெயர் ஒவ்வொரு நாளும் கேட்கின்ற ஒரு ஊடகவியலாளராக இருந்தவர். ஆனால் நேரடியாக கதைத்ததில்லை. மற்றும் எனது உறவுக்காரர் விபுலானந்தன் ஐயா இருக்கிறார். ஆகவே வேலணை மக்களுக்கும் இந்த ஏற்பாடு செய்தவர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்து, யாரு ஏற்பாடு செய்தாலும் எங்களுடைய நீதிபதியை பார்க்க வருவோம் என இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து எனது இலங்கை வாழ் தமிழ் மக்கள், இங்கே வாழ் மண்ணின் உறவுகள் அனைவருக்கும் எனது தனிப்பட்ட முறையில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சேவை நிலையம் பாராட்டு விழாவில் எனக்கு இது இரண்டாவது சம்பவம். முதலாவது வவுனியாவில். அதன் பின் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், கடந்த 10 மாச காலமாக நான் வீட்டை விட்டு வெளியேறவில்லை. வெறுப்பு. என்னுடைய பதவி தொடர்ந்து சேவையாற்ற கிடைக்கவில்லை என்ற வெறுப்பில் நான் 10 மாச காலம் வீட்டுக்குள் இருந்தேன். இப்பொழுதுதான் முதல் முறையாக வெளியேறி அந்த சந்தர்ப்பத்தை தந்த நடா சிவா அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றியை கூறி, மிகவும் பெரும் அளவிலாக இந்த ஏற்பாட்டை நடாத்திய ஏற்பாட்டு குழுவுக்கு நன்றியை கூறி, வேலணை, தீவகம், யாழ்ப்பாணம், UK என அனைவரும் இங்கே கூடியிருக்கின்றீர்கள். தனிப்பட்ட முறையில் நன்றியை கூறி, செம்மணி புதைகுழியில் யாழ்மண் என்னை தூக்கி நிறுத்தியது. அதனால் எனக்கு கிடைத்தது ஐக்கிய அமெரிக்காவினுடைய விசேட விருந்தினர் பதவியுடன் கௌரவ பிரஜா உரிமையும் ஒரு நாள் மேயராகவும் என்னை அங்கே ராஜாங்க திணைக்களம் நிறுத்தியது. வவுனியா அம்மான் என்னை நேசித்தது. 9 ஆண்டுகள் வவுனியா சீர்குலைக்கப்படாது, அங்குள்ள கல்வி சமூகத்தினுடைய கல்வி சீரழிக்கப்படாது, அவர்களை காப்பாற்றுவதற்கு 24 மணி நேரமும் எங்களால் இயன்ற முழு சேவையும் செய்தோம். நண்பர் கஜருபன் சொன்ன மாதிரி ஒரு தொலைபேசி அழைப்புதல் வந்துச்சு. 4 வீடுகள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள், உடனடியாக ஏதாவது செய்ய முடியுமா ஐயா? உடனடியாக அனைத்து படப்பிரிவையும் இறக்கி பண்டாரிக்குளம் கிராமம் முற்றுமுழுதாக சுற்றி வளைக்கப்பட்டு, இரவு 1 மணியிலிருந்து பண்டாரிக்குளம் மக்களும் இராணுவத்தினரும் போலீசாரும் சுற்றி வளைத்து அனைவரையும் கைது செய்தார்கள். அவர்கள் அனைவருக்கு நான் வழங்கிய தண்டனை 38 ஆண்டுகள். அதில் ஒருவர் கூறினார், போகும்போது நான் வந்தால் உன்னை கொல்லுவேன் என்றார். நான் சொன்னேன், உனக்கு இப்ப 45, 38 கூட்டினா உனக்கு 78, எனக்கு 43, 38 கூட்டினா எனக்கு 74. 2 பேரும் நீதிமன்றத்துக்கு வெளியாக சந்திப்போம் கூறி. ஆனால் நான் நேசிக்கின்ற மகன் கிழக்கு மாகாணம்.